இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் தேசிய கொடி ஏற்றி உற்சாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சாந்தி நகர் 28வது தெருவில் உள்ள மஸ்ஜிதுசலாம் பள்ளிவாசலில் வைத்து நடைபெற்றது. பள்ளிவாசல் தலைவர் நிஜாமுத்தீன் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். செயலாளர் நூருல் அமீன், பொருளாளர் வரிசை இக்பால் ஆகியோர் நாட்டின் சுதந்திரம் குறித்து சிறப்புரை ஆற்றினார். இதில் மதராசாவை சேர்ந்த மாணவ மாணவிகள், ஜமாத்தார்கள், ஊர் பெரியவர்கள், 6வது வார்டு சாந்தி ஜாபர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். சண்டை மிகு பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பள்ளிவாசல் இமாம் அவர்களே, மதரசாவின் உஸ்தாத் அவர்களே மற்றும் ஹிதாயத்துல் இஸ்லாம் சலாத்தை முதன்மை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இந்தியா சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகளை கடந்துவிட்டது. இன்றைய தினம் நாம் 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் குழுமியிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தின் போது இந்த கொடியை ஏற்றும் போது நமக்குள் ஒரு உணர்வு ஏற்படுகிறது, மெய் சிலிர்க்க வைக்கிறது. காரணம், நம் இந்தியாவின் வரலாறு அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரலாறாகும். எத்தனையோ போராட்டங்களை கடந்து, எத்தனையோ பேர் தியாகங்கள் செய்து, எத்தனையோ பேர் ரத்தங்கள் சிந்தி இந்த சுதந்திரத்தை பெற்றுள்ளோம். வியாபார நோக்கத்தோடு இந்தியாவுக்கு வந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் கனிம வளங்கள், செல்வங்களை பார்த்து அதை அடைய வேண்டும் என்ற பேராசையில் இந்தியாவை ஆக்கிரமித்து பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் சேர்த்து விட்டார்கள். அதன் பிறகு 300 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் செய்து இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றோம். இதில் முக்கியமாக மகாத்மா காந்தி அவர்களின் அகிம்சை வழி போராட்டம் மிக முக்கியமான பங்கு வகித்தது. அவர்களின் மேலும் இந்த போராட்டத்தில் மகாத்மா காந்தி, பாலகங்காதர திலகர் மற்றும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் பலர் முக்கிய பங்காற்றியுள்ளார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாம் சுதந்திர தின விழாவை கொண்டாடும் பொழுது சுதந்திரத்திற்காக போராட்டம் செய்த வீரர்களின் தியாக நினைவை கூறுவதோடு சுதந்திர வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் அதன் பின்னணியில் நாம் இந்தியாவை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். இதில் இளைஞர்களின் பங்கு மிக மிக முக்கியமானதாகும். இந்தியாவை வளமான நாடாக மாற்ற நாம் ஒவ்வொருவரும் உறுதி பூண்ட வேண்டும். இந்தியாவை வளமிக்க நாடாக மாற்றி இந்தியாவில் கல்வி அனைவருக்கும் கிடைக்க நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். அனைவருக்கும் வேலை கிடைக்க நாம் பாடுபட வேண்டும். சுத்தம், சுகாதாரம் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இதற்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் உறுதி கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிறிய உரையோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஆகிய வானானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.